நியூஸ் 27 செய்திகளுக்காக சுரேஷ் ராஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகள் விரோத வேளாண் சட்டங்கள் 3ஐயும் ரத்து செய்து தீர்மானம் இயற்றுக. தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தை கூட்டக்கோரி முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே நம்பிக்கையூட்ட பிறந்தது 2021ஆம் ஆண்டு. உலக மக்கள் உற்சாக வரவேற்பு. நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து. சசிகலா சிறையிலிருந்து விடுதலை ஆனாலும் அரசியலில் எந்த மாற்றமும் வராது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. மாநில தலைநகரங்களில் முழு வீச்சில் சிறப்பு ஏற்பாடுகள். கொரோனா நெருக்கடி காரணமாக செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் வருவாய் இழப்பு. மத்திய அரசின் கடன் சுமை 107 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டாய ஃபாஸ்டேக் முறை நடைமுறைப்படுத்தப்படுவது ஒத்திவைப்பு. பிப்ரவரி 15ஆம் நாள் வரை கால அவகாசம் நீட்டிப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் காயம் காரணமாக விலகல். உமேஷ் யாதவுக்கு பதிலாக தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் தங்கராஜ் சேர்க்கப்படுவார் என தகவல். விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே நம்பிக்கையூட்டும் விதமாக பிறந்துள்ள 2021ஆம் ஆண்டை உலகம் முழுவதும் மக்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். 2021ஆம் ஆண்டு பிறந்ததை கொண்டாடும் விதமாக உலகம் முழுவதும் வேற்றுமைகளை கடந்து அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரம்மாண்ட வான வேடிக்கைகள், வண்ணமயமான ஒளி அலங்காரங்கள் செய்யப்பட்டு புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஹாங்காங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின. இந்தியாவில் டெல்லி, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் பட்டாசுகள் வெடித்து புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரைகளில் கூட்டம் இல்லாமல் புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்றி தலைநகர் டெல்லி வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் போலீசார் விடிய விடிய ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்றாலே தலைநகர் டெல்லி களை கட்டுவது வழக்கம். ஆனால் 2021ஆம் ஆண்டு பிறந்த போதிலும் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் வெறிச்சோடி காணப்பட்டது. நேற்று மாலை 7 மணிக்கே மத்திய டெல்லியின் ஒரு சில பகுதிகளில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. இரவு 11 மணிக்கு மேல் 5 நபர்களுக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது என்று இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் புத்தாண்டு கொண்டாட்டம் கலை இழந்தது. இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ளதால் போலீசார் மாநிலம் முழுவதும் விடிய விடிய ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் கவலைகளை துடைக்கும் கரங்களை கொண்ட நல்லாட்சி தமிழகத்தில் மலரும் என தெரிவித்துள்ளார். எண்ணற்ற சவால்களும் சங்கடங்களும் நிறைந்த 2020ஆம் ஆண்டின் தாக்கம் ஒரே நாளில் தணிந்து விடாது எனவும் மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைப்பதற்கு தொடர்ந்து பாடுபடுவேன் எனவும் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இதேபோன்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 2021ஆம் ஆண்டு பல வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் விலை மதிப்பில்லா வாக்குகளுக்கு விலை நிர்ணயம் செய்யும் மனநிலை மாறி ஜனநாயகத்தின் மாண்புகள் காப்பாற்றப்பட வேண்டிய புத்தாண்டில் உறுதியேற்போம் என டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 2020ஆம் ஆண்டில் பரவிய கொரோனா எனும் கொடும் தொற்றினால் ஏற்பட்ட பதற்றம் நீங்கி 2021ஆம் ஆண்டில் நாட்டை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்கான நல்வாய்ப்பினை புத்தாண்டு தர வேண்டும் என கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
இதேபோன்று பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2021ஆம் ஆண்டு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என தெரிவித்துள்ளார். இந்த ஆங்கில புத்தாண்டில் நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் மேலோங்கட்டும் எனவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். சசிகலா சிறையிலிருந்து விடுதலை ஆனாலும் அரசியலில் எந்த மாற்றமும் வராது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியம், முசிறி, துறையூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவெரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் பழனிசாமி நேற்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என உறுதிபட தெரிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து பாஜகவினர் இதுவரை தங்களிடம் எதுவும் கூறவில்லை எனவும், கூட்டணியில் புதிய கட்சிகள் இணையுமா என்பது தேர்தல் நேரத்தில்தான் தெரியும் எனவும் அவர் கூறினார். மு.க.ஸ்டாலின் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவை காப்பாற்றுவதை முதலில் பார்க்கட்டும் என விமர்சித்த முதலமைச்சர் பழனிசாமி, சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அரசியலில் எந்த மாற்றமும் இருக்காது என கூறினார். நான் ஏசியமாக சொல்ல முடியாது. நிச்சயமாக எதுவும் இருக்காது. எங்களை பொறுத்தவரை எது இருக்காது. என்ன வேற கேண்டிடேட்? அது நீங்க தான் சொல்றீங்க. இதுவரைக்கும் எங்கிட்ட சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் அவர்கள் கூட்டணி இருப்பதாக தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணி இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. போட்டியிட்டார் சொந்த தொகுதியில். நான் சொந்த தொகுதியில் இதை கிட்டத்தட்ட 10வது முறை நிற்கிறேன். 3 முறை நாடாளுமன்றம் பண்ணேன். அவர் சொந்த தொகுதியில் போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தோல்வி பயத்தில் போய் நிற்கிறாரா? அது கிடையாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தந்தவாறு தொகுதியில் மாற்றம் சில தலைவர்கள் மாற்றி நிற்பார்கள். கண்டிப்பாக 100%. நான் அரசியல் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி தான். ஏன்னா ஆப்ஷன் எதுக்கு? என்ன இந்த கட்சிங்க இது ஆப்ஷன் கிப்ஸ் எல்லாம் கிடையாது போட்டு கொடுக்கறதுக்கு. மக்கள் யார் உழைக்கின்றார்களோ, மக்களுக்கு யார் உழைக்கின்றார்களோ, மக்கள் வைத்த கோரிக்கை யார் நிறைவேற்றார்களோ அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு பாஜக எம்எல்ஏ ஆதரவு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றும் வகையில் ஒருநாள் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை 23ஆம் நாள் கூட்ட கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானிடம் ஆளுங்கட்சி சார்பில் அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அதற்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அனுமதி மறுத்துவிட்டார். இதற்கு இடது முன்னணி அரசும் காங்கிரஸ் கட்சியும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து நேற்று மீண்டும் சட்டசபையை கூட்ட அனுமதி கோரிய நிலையில் சிறப்பு கூட்டத்தை கூட்ட ஆளுநர் அனுமதி அளித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரளாவில் ஒரே ஒரு பாஜகவுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏவாக ஓ ராஜகோபால் மட்டும் உள்ளார். அவர் தீர்மானத்திற்கு ஆதரவாக ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் பினராயி விஜயன் கொண்டு வந்த மத்திய அரசின் புதிய 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவது தொடர்பான தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் தீர்மானம் பொதுவானது எனவும் மக்களின் உணர்வுகளை மதித்து அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகள் விரோத வேளாண் சட்டங்கள் 3ஐயும் ரத்து செய்ய கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட கோரி முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பஞ்சாப் மாநிலத்தை தொடர்ந்து நேற்று கேரள சட்டமன்றத்திலும் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சாலைகளிலேயே சமைத்து அதை உண்டு கடந்த 37 நாட்களாக தொடர்ந்து இரவும் பகலுமாக பல லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் டெல்லி தலைநகரில் தீர்மான சிந்தனையுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவும், குறைந்தபட்ச ஆதார விலை இல்லாத கார்ப்பரேட்டுகளுக்கு தங்களை நிரந்தர அடிமைகளாக்கும் இந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்பது போராடும் விவசாயிகளின் முக்கியமானதும் முதலாவதுமானது கோரிக்கையாக உள்ளது எனவும் கூறியுள்ளார். முதலில் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்து இலவச மின்சாரம் அளித்த மாநிலம் என்ற முறையில் விவசாயிகளுக்கு மிகவும் நெருக்கடியான இந்த நேரத்தில் தமிழகம் எவ்வித வேறுபாடும் இன்றி ஒன்றிணைந்து அவர்கள் பக்கம் நின்று அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற வலியுறுத்துவது காலத்தின் கட்டாயம் என தெரிவித்துள்ளார். தங்களின் உணர்வுகளை தமிழ்நாடு சட்டமன்றம் எதிரொலித்து டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு தோளோடு தோள் நின்று துணை புரிய வேண்டும் என்பது நம் மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களின் ஆழ்ந்த விருப்பமாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின்,
எனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறும் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் கடன் சுமை 2020ஆம் ஆண்டின் செப்டம்பர் இறுதி நிலவரப்படி 107 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்ட பொது கடன் தொடர்பான புள்ளி விவரத்தில் 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டின் இறுதியில் மத்திய அரசின் கடன் 101.3 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது செப்டம்பருடன் முடிவடைந்த 2வது காலாண்டில் 107 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கொரோனா நெருக்கடி காரணமாக செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் வருவாய் இனங்கள் குறைந்தது போனது ஆகியவற்றின் எதிரொலியால் முதல் காலாண்டுடன் ஒப்பிடும்போது 2வது காலாண்டில் மத்திய அரசின் கடன் சுமையானது 5.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. செப்டம்பர் இறுதி நிலவரப்படி மத்திய அரசு செலுத்த வேண்டிய கடன் பொறுப்புகளில் பொது கடன் பங்களிப்பு மட்டும் 91.1 விழுக்காடு அளவுக்கு உள்ளது என அந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மே 4ஆம் நாள் முதல் ஜூன் 10ஆம் நாள் வரை நேரடி தேர்வு முறையில் நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். பொதுத் தேர்வு குறித்து மத்திய கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் மே 4ஆம் நாள் தொடங்கி ஜூன் 10ஆம் நாள் வரை நடத்தப்படும் என கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் பொதுத் தேர்வு முடிவுகள் ஜூலை 15ஆம் நாள் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வுகள் இணைய வழியில் அல்லாமல் நேரடி எழுத்துத் தேர்வு முறையில்தான் நடத்தப்படும் என சிபிஎஸ்இ ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தள்ளிப்போவதால் 2021ஆம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வும் தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. நீட் தேர்வு வழக்கமாக மே மாதம் நடத்தப்படும். ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி 4ஆம் நாள் முதல் 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு வரும் ஜனவரி 4ஆம் நாள் முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 5ஆம் நாள் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின்படி இன்னும் 12 இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனை 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வில் நிரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் நிலையில் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களும் முழு வீச்சில் செய்து வருகின்றன. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நோக்கில் உலக நாடுகள் அதற்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரை கோவாக்சின், ஜெய்கோவ் டி போன்ற தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு அவை இறுதிக்கட்ட பரிசோதனையில் உள்ளன. புனேயின் இந்திய சீரம் நிறுவனம் தயாரித்து வழங்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியும் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இதனிடையே பஞ்சாப், அசாம், ஆந்திரா, குஜராத் ஆகிய 4 மாநிலங்களில் அண்மையில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், மூத்த குடிமக்கள் என 30 கோடி பேருக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக 96,000 தடுப்பூசி செலுத்துநர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஒத்திகைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச நிர்வாகங்களும் முழு வீச்சில் செய்து வருகின்றன. உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று சீனாவிலும் பரவி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கண்டறியப்பட்ட புதிய வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. வீரியமிக்க இந்த வைரஸ் இத்தாலி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் பரவத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று சீனாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்டனில் இருந்து திரும்பிய ஷன்ஹாய் நகரை சேர்ந்த 23 வயது மாணவிக்கு உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த மாணவி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணியில் அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று உருவாகிய சீனா உருமாறிய கொரோனா வைரஸின் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் அந்நாட்டு மக்கள் பீதியடைந்துள்ளனர்.
நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டாய ஃபாஸ்டேக் முறை அமல்படுத்துவதை பிப்ரவரி 15ஆம் நாள் வரை ஒத்திவைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்ட மின்னணு முறையில் கட்டணம் செலுத்தும் ஃபாஸ்டேக் முறை இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கட்டாய ஃபாஸ்டேக் முறை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் கட்டாய ஃபாஸ்டேக் முறையை பிப்ரவரி 15ஆம் நாள் வரை தள்ளி வைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் வரதட்சணை வாங்கித்தர மறுத்த காதல் மனைவியின் புகைப்படங்களை விபச்சாரியாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். வரதட்சணைக்காக கணவன் செய்த கேடுகட்ட செயல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருமண புகைப்படத்தில் பஃபூன் குட்டி போல் அமர்ந்திருக்கும் இவர்தான் மனைவியிடம் பாசம் காட்டி மோசம் செய்த கணவன் ரேவந்த். திருப்பதி திம்மநாயுடுபேட்டையை சேர்ந்த ரேவந்த் திருமலை தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ரேவந்துக்கும் அதே பகுதியை சேர்ந்த நிரோஷாவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு காதல் வரிகளை நிரோஷா மீது வீசி அவரை காதல் வலையில் விழ வைக்க முயன்றுள்ளார் ரேவந்த். ரேவந்த் காட்டுவது பாசம் அல்ல வேஷம் என்பதை உணராத நிரோஷா அவரின் காதல் வலையில் சிக்கி உள்ளார். பின்னர் இருவரும் காதல் பறவைகளாக ஏரியாவில் கூலாக வலம் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பது குறித்து இரு வீட்டார்களும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக திருமணம் செய்து வைத்தனர். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணின் வீட்டார் வரதட்சணையாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொடுத்து தனது மகளையும் கரம் பிடித்து கொடுக்க நிரோஷாவும் நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி, எனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ என நினைத்து கொண்டு காதல் கணவனை நம்பி கரம் பிடித்தார். இருவரும் சந்தோஷமாக தங்களது வாழ்க்கையை தொடங்க சில நாட்களில் தனது முகமூடியை கழட்ட ஆரம்பித்துள்ளார் ரேவந்த். கேடுகெட்ட இந்த மாப்பிள்ளைக்கு கொடுத்த வரதட்சணையே அதிகம். ஆனால் இது போதாதென்று இன்னும் கூடுதலாக வரதட்சணையை கேட்டு நிரோஷாவை துன்புறுத்தி வந்துள்ளான் ரேவந்த். காதல் மனைவியோ கணவன் ரேவந்தை பார்த்து, உன்னை திருமணம் செய்ததே ஒரு சாபக்கேடு, உனக்கு வரதட்சணை ஒரு கேடு என ஆதங்கமாக திட்டி உள்ளார். இதனால் உச்சகட்ட கோப நிலைக்கு சென்ற ரேவந்த் மனைவியை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்பதற்காக காதல் மனைவி என்று கூட பாராமல் அவரது அந்தரங்க புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பி உள்ளார். புகைப்படத்தை பரப்பியது மட்டுமல்லாமல் மனைவியின் பெயர், செல்போன் எண் உள்ளிட்டவைகளை பதிவிட்டு, இவள் ஒரு விபச்சாரி, உல்லாசமாக இருக்க இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார். தனது செல்போனுக்கு தொடர்ந்து கால் மேல் கால்கள் வந்ததை அடுத்து சந்தேகமடைந்த நிரோஷா இது குறித்து ஆராய ஆரம்பித்துள்ளார். அப்போது கணவனின் கேடுகட்ட செயல்கள் தெரிய வந்துள்ளது. இதை தனது குடும்பத்தினரிடமும் போலீசாரிடமும் தெரிவித்துள்ளார் நிரோஷா. இதை அறிந்த ரேவந்த் தலைமறைவாகிவிட நிரோஷாவின் குடும்பத்தினர் அவனை கைது செய்யும்படி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் காவல்துறை என்று கூட பார்க்காமல் வாய்க்கு வந்தபடி திட்டி தள்ளினர். இதனால் காவல்துறைக்கு சூடு ஏற சூட்டோடு சூடாக சென்று தலைமறைவான அந்த கேடுகெட்ட மாப்பிள்ளையை பிடித்துள்ளனர். பின்னர் அந்த மாப்பிள்ளைக்கு காவல் நிலையத்தில் வைத்து முறைப்படி சடங்குகள் செய்து நலுங்கு வைத்துள்ளனர். கணவனை நம்பி தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு வாழ வரும் பெண்களை பாழாய் போன வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தும் கணவன்மார்களுக்கு கடுமையான காவல் நிலைய நலுங்கு மாவு அரைத்து தண்டனைகளை வழங்க வேண்டும் என கூறும் சமூக ஆர்வலர்கள்
பெண்களும் ஒருவரை திருமணம் செய்வதற்குள் 100க்கு 190 முறை யோசிக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் சரவணனுடன் இனிகோ டெனிஸ். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஈரோட்டில் நள்ளிரவு 12 மணிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு விவசாய சங்கங்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராடி வருகின்றனர். அந்த வகையில் விவசாயிகளின் போராட்டம் வெற்றி பெறவும் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றிட வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புத்தாண்டு பிறக்கும் 12 மணி நள்ளிரவில் சிறுவர், சிறுமியர், பெண்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை மாங்காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சினிமா உதவி இயக்குனர் ஒருவரை நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த ருத்ரா என்பவர் வளசரவாக்கத்தில் தங்கி சினிமா துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்தார். புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நள்ளிரவு போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் உள்ள உதவி இயக்குனர் மணிகண்டன் வீட்டுக்கு சென்றார். அங்கு அவரது நண்பர்களுடன் ஒன்றாக மது அருந்தி கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினார். அப்போது மணிகண்டனுக்கும் ருத்ராவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மணிகண்டன் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட கைகலப்பில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் கத்தியை கொண்டு வந்து ருத்ராவின் வயிற்றில் குத்தினார். இதனால் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த ருத்ராவை அவரது நண்பர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் காயம் காரணமாக விலகியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் பின்னங்காலில் காயமடைந்தார். மெல்போர்னில் நடைபெற்ற இன்னிங்ஸில் 3.3 ஓவர்கள் மட்டுமே வீசிய நிலையில் பாதியிலேயே மைதானத்தை விட்டு வெளியேறிய உமேஷ் யாதவுக்கு தசை நாரில் கிழிவு ஏற்பட்டு இருப்பதால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2 போட்டிகளில் அவர் விளையாட மாட்டார் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முகமது ஷமி, இஷாந்த் சர்மா ஆகியோர் காயத்தால் விலகிய நிலையில் உமேஷ் யாதவின் காயம் இந்திய அணிக்கு மேலும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அவருக்கு பதிலாக தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் தங்கராஜ் சேர்க்கப்படுவார் என தெரிகிறது. இருப்பினும் சிட்னியில் வரும் 7ஆம் நாள் தொடங்கும் 3வது டெஸ்ட் போட்டியில் களம் காணும் இந்திய அணியில் நடராஜனுக்கு இடம் கிடைக்காது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுபவம் வாய்ந்த ஷர்துல் தாக்கூர் இடம்பெற அதிகம் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா, ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்க இருந்தது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிட்னியில் கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படுவதால் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டித் தொடர் 2022ஆம் ஆண்டு நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இந்திய மகளிர் அணியின் ஆஸ்திரேலிய பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகள் விரோத வேளாண் சட்டங்கள் 3ஐயும் ரத்து செய்து தீர்மானம் இயற்றுக. தமிழக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டக் கோரி முதலமைச்சருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம். கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையே நம்பிக்கையூட்ட பிறந்தது 2021ஆம் ஆண்டு. உலக மக்கள் உற்சாக வரவேற்பு. 2021 நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து. சசிகலா சிறையிலிருந்து விடுதலை ஆனாலும் அரசியலில் எந்த மாற்றமும் வராது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. மாநில தலைநகரங்களில் முழு வீச்சில் சிறப்பு ஏற்பாடுகள். கொரோனா நெருக்கடி காரணமாக செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் வருவாய் இழப்பு. மத்திய அரசின் கடன் சுமை 107 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டாய ஃபாஸ்டாக் முறை நடைமுறைப்படுத்தப்படுவது ஒத்திவைப்பு. பிப்ரவரி 15ஆம் நாள் வரை கால அவகாசம் நீட்டிப்பு.
ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் காயம் காரணமாக விலகல். உமேஷ் யாதவுக்கு பதிலாக தமிழகத்தை சேர்ந்த நடராஜன் தங்கராஜ் சேர்க்கப்படுவார் என தகவல். இத்துடன் VNews 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள VNews 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.